வா பையன் போலாம். ஒண்ணும் பண்ணாது சார். என்னப்பா நாய் பாத்ரூம் போகுது சார். உனக்கு என்னப்பா பிரச்சனை சார்? அது இன்னொருத்தவங்க வீடு சார். அது உனக்கு என்ன பிரச்சனை சார்? உங்க வீடு அங்க இருக்கு, எத்தனை இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல பாத்ரூம் போக விட்டுறீங்களே சார்? நான் இப்பதான் ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் சுத்தமா நீட்டா வச்சுக்கிறேன் வீட்டை. அதை அங்க கழிச்சு பண்ணக்கூடாதுன்னு நான் இங்க இருக்கிறேன் சார். உங்க வீடு எப்படி சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மத்தன அவங்களும் நினைப்பாங்க. எத்தனை அவங்க வீட்டு வாசல்ல விடுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை பண்ணி தொல்லை பண்றா சார்? நாய் வளர்க்குறீங்க, நாய் உங்க குடும்பத்துல ஒத்துருனால சொல்றீங்க. ஆமா, அது போய் சிட்டுனா உட்காரணும், ஸ்டாண்ட்னா நிக்கணும், ஈட்டுனா சாப்பிடணும், இவ்வளவு சொல்லி தரீங்களா? ஆமா. வீட்டுல பாத்ரூம் கட்டி இருக்கீங்களே, என்னன்னா ஒரு நாள் அதுக்கு பாத்ரூம்ல போய் உட்காந்து போட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருந்தா இந்த அசிங்கம் நடக்குமா சார் இந்த ரோட்ல? ஓஹோ, நம்ம இவ்வளவு சொல்லி கொடுத்தோம் டேமேக்கு. நம்ம வீட்டு பாத்ரூம்ல சிட்டுன்னு சொல்லி உட்காந்து பழக்கம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ரைட், இதுவும் நல்லாதான் இருக்கு. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். சாரிப்பா, இனிமேல் அந்த தவறு நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். தானே வா, நாள மானம் போது எனக்கு. வா என்ன மக்களே, நான் சொன்னது கரெக்ட் தானே? நம்ம வீட்டுல நாய் வளர்க்குறோம், அந்த நாயை நம்ம குடும்பத்துல ஒருத்தராதான் பாக்குறோம். ஆனா அந்த நாயை கூட்டு வந்து தெருவுல பாத்ரூம் போக வைக்கிறோம். ஆனா நம்ம வீட்டுல நாய்க்கு பாத்ரூம் போக சொல்லி கொடுத்தா அது வந்து தெருவு அசிங்கம் பண்ண போது இல்ல, இந்த தெருவும் நல்லா இருக்கும், நம்ம ஊரும் நல்லா இருக்கும். இத பத்தி உங்க கருத்துங்க நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே.